ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியில் எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது, அப்ளை பண்ணியிருந்திருப்போம். ஸோ இப்போ அதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஷார்ட் லிஸ்டட் மூலியமாக தான் வந்து அட்மிட் கார்டு வந்து அவங்க செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து அட்மிட் கார்டு வந்து மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த அட்மிட் கார்டு அங்கே ஷோ ஆகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இதை தவிர்த்து அடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு இவரோட மார்க் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ சப்ஜெக்ட் மார்க் வந்து இங்கிலீஷில் 85 மார்க் எடுத்திருக்காரு, தமிழில் 94, ஃபிசிக்ஸில் 92, கெமிஸ்ட்ரியில் 92, பயாலஜியில் 92. அப்போது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ மார்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பாங்களா அப்படின்றது. ஓகேங்களா, அதனால் நல்ல மார்க் ஒரு 90 எபோவ் எடுத்துருக்கவங்க மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஆகலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பெர்மனன்ட் ஜாப் இந்தியன் நேவியில் கண்டிப்பாக எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட எஃபர்ட்டை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் வந்து செலெக்ஷன் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. அண்டு இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அந்த இடத்துல போயிட்டு. ஏன்னா அங்கே போயிட்டு நீங்கள் திரும்பி வர மாதிரி ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸில் இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய டேட் அண்ட் பிளேஸுக்கு முன்னாடி பிஃபோராக ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கும். டொமிஷியல் ஸ்டேட் இருக்கும் தனியாக உங்களுக்கு. ஓகேங்களா, தமிழ்நாடுனா தமிழ்நாடு இருக்கும், இல்லை ஆந்திரா, கேரளா, அந்த மாதிரி என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் இருக்கும். டேட் ஆஃப் டெஸ்ட் ரிப்போர்ட்டிங் டைம்னு இருக்கும். ஓகேங்களா, 10/10/2024 9:30 AM நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டைமுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அங்கே இருக்கணும். இந்த டைமுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து இந்த டைமுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. நீங்கள் பிஃபோராக நாளைக்கு காலை 9:30 உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அப்படின்னா இன்னைக்கு நைட்டே நீங்கள் கிளம்புங்க. இல்லை இன்னைக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா இன்னைக்கு மதியமே அந்த இடத்துலேருந்து கிளம்புறதுக்கு பாருங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம் சென்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொச்சி. ஓகேங்களா, கொச்சி கேரளாவில் தான் வந்து எக்ஸாம் சென்டர். அட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா INS வெட்ருத்தி நேவல் பேஸ் கொச்சி. லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ராவன்கோர் கேட், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், சதர்ன் ரயில்வே ஸ்டேஷன், எர்ணாகுளம் ஜங்ஷன். அதாவது நம்ம கேரளாவில் எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு பக்கம் ஒரு 4 கிலோமீட்டரில் தான் இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத அட்ரஸ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட அட்மிட் கார்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் குழம்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேருக்கு வந்து அங்கே போய் எங்கன்னு தெரியாமல் வந்து முடிப்பாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால. அதனால தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரயில்வேல அதாவது நீங்கள் நிறைய பேர் வந்து ரயிலில் தான் போகிற பிளான் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஜங்ஷன் எர்ணாகுளம் ஜங்ஷனில் நீங்கள் டிக்கெட் எடுத்து அங்கே இறங்கி அங்கேருந்து நீங்கள் வந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். லேட் ரிப்போர்ட்டர்ஸ் வில் நாட் பி பெர்மிட்டட் டு அப்பியர் ஃபார் த டெஸ்ட். நீங்கள் லேட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஓன் அரேஞ்ச்மெண்ட் டு பி மேட் எ ஃபுட் ஆஃப் போர்டிங் அண்ட் லோடிங். அதாவது வந்து நீங்கள் வரக்கூடிய விஷயத்துக்கு உண்டான மணி, அதுக்கப்புறம் ஃபுட்டு, இதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து அஃபிஷியலாக அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். அவங்க எல்லாருமே எங்களுடைய காலேஜில் வந்து லெட்டர் எழுதி இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி தெளிவாக பேசி நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பேசி எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் NCC சர்டிஃபிகேட் மஸ்ட். ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது NCC சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க, கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா NCC சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் கால் அப் லெட்டர் இந்த அட்மிட் கார்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. டொமிஷியல் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வில் நாட் அக்செப்டபிள் அஸ் டொமிஷியல் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் டொமிஷியல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டை வந்து நீங்கள் டொமிஷியலாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆதார் மேண்டேட்ரி, ஆதார் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் கையில் ஆதாரம் இருக்கணும், பேன் கார்டும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 3 மந்த்துக்கு முன்னாடி எடுத்துகிற ஒரு ரீசெண்டில் எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 10 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வித் 3 செட் ஜெராக்ஸஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாமே வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க போறதுக்கு முன்னாடி வந்து ப்ளூ பிளாக் யூஆர் டு பி அண்ட் பொசிஷன்ஸ் அட் த லீஸ்ட் 2 பிளாக் அண்ட் ப்ளூ பாயிண்ட் பென், அட்லீஸ்ட் வந்து 2 பிளாக் ப்ளூ பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் பிஎஃப்டி will conduct a sports of the exam sports and another candidate will not be allowed there without footwear. அதாவது நீங்க ஷூ இல்லாம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே உங்களுக்கு பிசிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இதுல கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் undergoing PFT will doing as under own risks PFT standards. இது எல்லாமே உங்களோட ரிஸ்க் மூலியமா தான், நீங்க வந்து அஃபிஷியலா அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிசிக்கல் என்ன கொடுத்துருக்காங்க, பிசிக்கலோட குவாலிஃபிகேஷன் வந்து மேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 6 minutes 30 secondsல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்குவாட் அப்ஸ் வந்து ஒரு 20 எடுக்கணும், புஷ்அப்ஸ் வந்து ஒரு 15 எடுக்கணும், பென்னி சிட்டப்ஸ் வந்து 15 எடுக்கணும். நீங்க ரன்னிங்லாம் முடிச்சுட்டு இதுல ஏதாவது 1-2 மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னால டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால இந்த எல்லாத்துக்குமே ஒரு 2 minutes சம்திங் டைம் இருக்கும், அந்த கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து ஒரு 10 minutes இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்குவாட் அப்ஸ் புஷ்அப்ஸ் பென்னி சிட்டப்ஸ்க்கு வந்து 2 minutes 2 seconds வந்து சான்சஸ் இருக்கு. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து எதுலேயும் விட்டுறாம கம்பல்சரி வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஆயிருங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்குவோங்க. ஓகேங்களா? request to change an exam center date and time will not be exception of any circumstance. Bring lunch and drink water. அதாவது வந்து bring packed lunch, அதாவது நீங்க எல்லாமே லஞ்ச் ட்ரிங்க் வாட்டர் எல்லாமே நீங்களே தான் எடுத்துட்டு வரணும், அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க எக்ஸாமுக்கு அப்படின்னா இட்ஸ் ஓகே. இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடி மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பர்டிகுலர் நேவி எஸ்எஸ்ஆர் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காகவே இந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படின்றத ஒன்ஸ் டெமோ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் பை பண்ணுறது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் அவங்க நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் மெட்டீரியலோட டிரைவ் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஏன் அந்த டிரைவ் லிங்க்ல சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் மெட்டீரியல் நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் எப்படினாலும் வாட்ஸ்அப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதாகிடுச்சு உடனே வந்து டிலீட் ஆயிரும், இல்லை ஃபோன் மிஸ்மேட்ச் ஆயிரும். நீங்கள் ஒன்ஸ் உங்களோட மெயில் ஐடியில் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் இருக்கும். ஓகேங்களா? மெட்டீரியல் வந்து ரிசீவ் ஆகிறதுல எந்த ஒரு குறையும் வராது. மெட்டீரியலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 199 rupees. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல் வரும் அப்படின்றத பார்த்துலாம். 500 GK கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 500 GK கொஷின்ஸுமே எல்லா எக்ஸாம்ஸுக்கும் படிச்சுக்கலாம். மோஸ்ட்டாக எல்லா எக்ஸாமுக்கும் ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸை மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜுக்குன்னு எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும். வெக்காபுலரிக்குன்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பயாலஜிக்குன்னு ஒரு பிடிஎஃப், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிடிஎஃப். ஏன்னா இந்த பயாலஜிக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு தனி செக்ஷன் இருக்குது. பயாலஜிக்கு இந்த மெட்டீரியல் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு இதுவரை படிக்கவே இல்லை அப்படின்னா இதை மட்டும் படிச்சுட்டு போயிருங்க, போதுமானது. அதே மாதிரி வந்து அக்னிவீர் மேக்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு கொஷின் பேங்க் மாதிரி தான் இருக்கும், ஆன்சர் இருக்காது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? 1000+ மார்க் கொஷின்ஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். இந்த 1000+ மார்க் கொஷின்ஸுமே ஜென்ரல் நாலேஜ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி வரும். எல்லா எக்ஸாம்ஸும் கேட்டக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 100,000+ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 500 சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸுக்குன்னு ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த டாப்பிக்ல இருந்து இன்டெப்த்தாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த 500 கொஸ்டின்ஸ் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்மிட் கார்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் அதே மாதிரி போகும்போது வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை கம்பல்சரி ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? அண்ட் வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
வேற என்ன டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.